அதாவது தாய்மொழி கல்வியை புறக்கணிச்சதுனால்தான் நாம் இன்னைக்கு தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் என்கிற பெயரில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீ தாய்மொழி கல்வியை புறக்கணிச்சல, ஜப்பான்காரங்க அவங்க படிக்கிறதுக்கு காசு கட்டுறது இல்லை, அவங்களுக்கு இலவசமா கல்வி கிடைக்குது. ஜெர்மன்காரங்களா சரி, பிரெஞ்சுக்காரங்களா இருந்தாலும் சரி, ரஷ்யக்காரங்களா இருந்தாலும் சரி, கல்வி என்பது அங்கு கட்டணம் இல்லாமல் பெறப்படுகிறது. காரணம் தாய்மொழியில் கல்வி கற்கப்படுவதால் அவர்களுக்கு அந்த சலுகை. அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அரசு பணியாளர்கள். நாம இந்த ஆங்கில வழி கல்வியை தூக்கி பிடிச்சதுனால்தான் உடனே அதோட பாதிப்பை பாருங்க. அங்கு வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் தனியார் துறையினரா இருக்காங்க. தனியார் பள்ளிகள் தான் ஆங்கில வழி கல்வியை தூக்கி ஆங்கில வழி கல்விக்காகத்தான் தனியார் பள்ளிகளே ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஆங்கில வழி கல்வியை காரணம் காட்டி தான் தனியார் பள்ளிகள் பெருகி கொண்டே வருகிறது. அதனால இழப்பு பாருங்க, உடனே தெரியுது. அங்க வேலை பார்க்கறவங்க பாருங்க, பணியாளர்கள் அத்தனை பேரும் தனியார் பள்ளி குறைந்த வருமானத்தில் வேலை பார்க்கிறார்கள். அப்புறம் அங்க படிக்க வைக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை லட்சக்கணக்கான பணம் செலவழித்து படிக்க வைக்கிறார். அப்போ இது ஒரு தண்டனை தானே. ஆங்கில வழி கல்வியால் என்ன தீமை என்பதற்கு உடனே அங்க தீர்வு, அங்க சாட்சி இருக்கு. அங்கு பணியாற்றுகிறவர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை குறைந்த வருமானத்தில் வேலை பார்க்கிறார்கள். அதுபோல அங்க படிக்கிறவர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா கட்டணம் செலுத்தி படிக்கிறாங்க. இதுவே ஒரு தண்டனை தானே. ஆங்கில வழி கல்வி என்பது தண்டனை. நீங்கள் தண்டனை அனுபவிப்பதற்கு தான் வழி செய்யும். இதுவே தண்டனைன்னா இன்னும் நிறைய தண்டனை. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சவங்க வெளியில வருவாங்க. தனியார் பள்ளியில கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சு படிச்சவங்க ஒரு டாக்டரோ இன்ஜினியரா வந்தா அந்த வருமானத்தை வசூலிக்கணும். மக்களுக்கு எப்படி குறைந்த செலவுல நியாயமான விலையில எப்படி சேவை செய்வார்கள்? அப்ப அதை மக்கள்கிட்ட புடுங்கணும். அப்ப மக்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆங்கில வழி கல்வியால் மக்கள் எப்படியெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க. அது ஃபீஸ் கட்டும் போதே ஒரு தண்டனை, ஃபீஸ் கட்டுறதே ஒரு தண்டனை, அங்க வேலை செய்யறதே ஒரு தண்டனை, தனியார் பள்ளியில் வேலை செய்வதே ஒரு தண்டனை தான். குறைந்த வருமானத்தில் உங்களை நல்ல சக்கையா உறிஞ்சிருவாங்க, லீவே தரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதுன்னு லீவ் விடுவாங்க, அன்னைக்கு கூட வேலை வாங்குவாங்க. அப்படியெல்லாம் மறைமுகமா வீட்டுல போனாலும் உங்களால் நிம்மதியா இருக்க முடியாது, வீட்டுல வந்தாலும் அந்த வேலையை செய்யணும். அது சம்பளமும் கொத்தடிமைத்தனமா தான். அப்ப அது தனியார் பள்ளியினால் என்ன தண்டனை? ஆங்கில வழி கல்வி தான் தனியார் பள்ளிகள் உருவாக்கணும். ஆங்கில வழி கல்வியால் நமக்கு என்ன இழப்பு? தண்டனை என்றால் அங்கு பணி செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கு குறைந்த வருமானம், நிறைந்த வேலை, அதிக வேலை. அப்புறம் அங்கு படிக்கிற அத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க படிச்சு முடிச்சு வெளியே வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த நாம செலவழிச்ச பணத்தை எல்லாம் வசூலிக்கணும். இந்த மக்கள்கிட்ட தான் வசூலிக்கணும். ஒரு மருத்துவர் ஆயிட்டாரு, தனியார் பள்ளியில படிச்சு ஒரு மருத்துவரா ஒருத்தர் வந்துட்டாரு. அப்ப மக்கள்கிட்ட தான் காசை பிடுங்கணும். இல்லாத சிகிச்சை எல்லாம் சொல்லி காசை எப்படி பிடுங்கிறது அப்படின்னு தான் பாப்பாரு. அப்போ பாருங்க, அதனால ஆங்கில வழி கல்வி இல்ல, அது மட்டும் இல்லாம எல்லாமே அரசு பள்ளியாக இருந்திருந்தால், கண்டிப்பா அரசு பள்ளியாக இருந்திருந்தா அது தாய்மொழி வழி கல்வியில் தான் சாத்தியம். ஆங்கில வழி கல்வியை அரசு பள்ளி கொடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால தான் அது கடினமானது, ரொம்ப சிரமமானது. அரசாங்கத்தால அது அவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியாதனால தனியார் துறையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. கல்வித்துறையை தனியார் துறையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதனால அரசு பள்ளியாக இருக்க வேண்டும் என்றால் அது தாய்மொழி கல்வியாக இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் அங்கு பணியாற்றுகிற அப்போ அரசு பள்ளிகள் தான் அந்த தமிழ்நாடு ஃபுல்லா இருந்திருக்கும். அப்ப இந்தியா ஃபுல்லா அரசு பள்ளிகளாகத்தான் இருந்திருக்கும். ஆங்கிலமே இல்லை என்றால் அவரவர் தாய்மொழியில் கல்வி இருந்தால் இந்தியாவில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் அரசு பள்ளிகளாக இருந்திருக்கும். அங்கு பணியாற்றுகிற பணியாளர்கள் எல்லாருமே அரசு பணியாளர்களாக இருந்திருப்பார்கள். நல்ல சம்பளம் கிடைச்சிருந்திருக்கும். அங்க படிக்கிறவங்க கட்டணம் இல்லாமல் படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க படிச்சு வெளியே வந்த பிறகு சேவை மனப்பான்மையோடு மக்களிடம் சேவை செய்திருப்பார்கள். பாருங்க, ஆங்கில வழி கல்வியால எவ்வளவு பெரிய தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, விஷம் அது.